அது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பேசும்போது அவங்களுடைய ஆவி எப்படி நம்மளுக்கு ஸ்பிரிட் ஆகுது போல இருக்கு. ஆனாலே ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட பேசினாலும் இப்படிதான் இருக்குமோ? ஒருவேளை உங்க தொண்டர்கள் விஜய் வந்து அவங்க தொண்டர்கள்கிட்ட பேசினாலும் எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்களோ? நானும் உங்ககிட்ட பேசுறதுனா அப்படி ஆயிட்டனோ? டவுட்டா இருக்கு. நீங்க வந்து சீரியஸா சொல்றேன். ம் நீங்க நான் ஒரு சில இடம்லாம் சொல்றேன். ம் புரியுதுங்களா? பனையூர், பட்டினப்பாக்கம். இல்லைங்க, ம் ராக்காயபாலம்னு ஒரு ஊர் இருக்கு. ம் அங்க வந்து நல்ல விதமா இது உங்களோட இதை குறி போட்டு பார்ப்பாங்க. ம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எதுவும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. ம் புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் மருந்து கொடுப்பாங்க. ம் ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செலவுலாம் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி அங்கெல்லாம் போய் அது முதல்ல அங்கே போய் ஒரு 3 தடவை மருந்து சாப்பிடுங்க. விஜய் அங்கதான் போய் சாப்பிட்டு இருந்தாரோ? என்னது? இல்ல இந்த மருந்துக்கு இருந்து சொன்னீங்களே அங்கதான் ஏங்க நான் போய் உங்களை சாப்பிட சொல்றேங்க. சரி, அந்த ராக்காய் பால் எங்க இருக்குது சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க போறோம். ராக்காய் பழத்துக்கு நாங்க சொல்லிட்டோம்ல. நீங்க முதல்ல வந்து எங்க டிவிக்கில சேருங்க. ஒருத்தர் முதல்ல எங்கள்கிட்ட சேருங்க. அப்பதான் நாங்க நல்ல விஷயத்த சொல்லுவோம். முதல்ல எங்க கட்சிக்கு வாங்க, எங்களோட உறுப்பினர் கார்டை வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராக்காய் பழத்துக்கு நானே வந்து கூட்டிட்டு போறேன். ஓ, அப்ப டிவிக்கில மேல் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் இருக்கிற நிர்வாகி எல்லாருமே ராக்காய் பாலத்துக்கு தான் போயிட்டு வரீங்க போல இருக்கு. அதனாலதான் உங்க கூட வந்தாதான் அந்த ராக்காய் பழத்தை கொடுப்பேன், கண்டுபிடி நான் உங்களுக்கு அந்த ஊரை சொல்லுவேன்றீங்க. மர்ம தேசமா வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆட்சி நடத்துவீங்கன்னு பாத்தீங்கன்னா பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணிடுறீங்கன்னு தெரியல. ஏங்க நான் பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவோமா? இல்ல சொல்ல மாட்டீங்களே, கட்சியில சேர்ந்தாதான் சொல்லுவேன் அப்படின்றீங்களே. அப்படின்னா ஒரு உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற விஷயத்துக்கு ஐடியா கொடுத்தா அது வந்து நீங்க வந்து சொல்றத எங்க கட்சியில சேர்ந்தாதான் நல்லது. முதல்ல இப்படியெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கேளுங்க. சார், நான் எனக்கு நல்லது நீங்க யாருங்க? உங்களுக்கு நாங்க எங்க நல்லது சொல்லணும்? நீங்க யாருங்க? எதிராளியா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல எங்க கட்சியில இருங்க, எங்க கட்சிக்கு வாங்க, எங்களோட உறுப்பினருக்கார காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ராக்காயல் பாலத்துக்கு நான் வழி சொல்றேன். ஓ, உங்களை மாதிரி தற்குறியா இருக்கிறதுக்கு ஆள் சேர்க்குறீங்க. நீங்க பாலத்துக்கு கீழே போய் என்ன பண்ண போறீங்க? என்னை வந்து செய்ய சொல்றீங்க. அதுக்கு நான் அறிவாளியா இருக்கிறவங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு வச்சுங்களேன், எனக்கு இது வந்து தெளிஞ்சிடும்.